ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மார்கழி மாத பௌர்ணமி. இந்த வருடத்தின் கடைசி பௌர்ணமின்னு கூட சொல்லலாங்க. அன்னைய தினம் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள், போதும்னு சொன்னாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். அப்படி என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் மார்கழி மாதத்தின் பௌர்ணமி. மார்கழி மாதமே பார்த்தீங்கன்னா முழுவதும் விஷ்ணு பகவானையும் அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகும். அம்பாளுக்கு உகந்த மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு அம்பிகையை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. பௌர்ணமி அப்படின்னாலே நம்மளுக்கு அம்பிகையின் வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது. அதுலேயும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் போது அவ்வளவு அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஏற்கனவே நாம என்ன விளக்கு நாம போடணும், ஒரு சூட்சமமான விளக்கு சொல்லி இருக்கிறேன் துர்க்கை அம்மனுக்கு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்க வீட்டில் செல்வ நிலைகள் அதிகரிக்கும். ரொம்ப விசேஷமான ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். எப்பவுமே அம்மனுக்கு பிடித்த அம்பாளுக்கு பிடித்த பொருட்களை நாம இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல செய்யும் போது நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அப்படி செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சரிங்க, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்? பண பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். பண தேவைகள் இருக்கிறவங்களும் சரிங்க, கடன் பிரச்சனையால அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்களும் சரி, இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்க வீட்டுல செல்வ நிலைகள் அதிகரிக்கும். சரிங்க, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், எங்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை 6 மணிக்கு பிறகுதான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். சந்திரன் வருவதற்கு முன்பாக செய்யக்கூடாது. சந்திரன் நல்ல முழு நிலவா வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்க இந்த பரிகாரத்தை நிலவு ஒளி படுற மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள். மொட்டை மாடியா இருக்கலாம், கொல்லப்புறமா இருக்கலாம், எங்க வேணாலும் செய்யலாம். ஆனா நாம செய்யக்கூடிய பரிகாரம் அந்த நிலவு நல்லா நம்மளுக்கு தெரியணும். அந்த நிலவு ஒளியின் வெளிச்சம் நம்மளுக்கு நல்லா தெரியணும், படணும் இல்லைங்களா? அது மாதிரி செய்யும் போதுதான் இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா முழு பலனும் கிடைக்கும். சரிங்க, இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய பொருட்கள் ஒன்றுன்னா அந்த துணி மேலே வச்சுட்டே வாங்க. விரலி மஞ்சள், முகம் புரியாத விரலி மஞ்சள், அம்பாளின் சொரூபமாகவே பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சளை நீங்க வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி இது மாதிரி நாட்கள்ல அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா 21 எண்ணிக்கை அப்படிங்கிறதுல மாலையாக கட்டி நீங்க கூட அவங்களுடைய படத்திற்கோ இல்லை விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா விக்கிரகத்திற்கோ சாற்றலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி பார்க்கக்கூடிய இந்த விரலி மஞ்சள் ஒரே ஒரு மஞ்சள் இருந்தால் போதுங்க. முகம் புரியாத மஞ்சளாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த விரலி மஞ்சள் ஒன்று அந்த துணி மேலே வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் 1 ரூபாய் நாணயம், மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இந்த 1 ரூபாய் நாணயம் மட்டும்தாங்க வைக்கணும். 5 ரூபாய் நாணயம் வைக்கக்கூடாது. என்கிட்ட 1 ரூபாய் நாணயம் இல்லை, 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. 1 ரூபாய் நாணயம் தான் வைக்கணும். அதனால அதை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதற்கூட பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா வாசனை நிறைந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மல்லிகைப்பூ பூக்களிலேயே அதிக மனம் கொண்ட இந்த மல்லிகைப்பூவை
ஒரு பூவாவது நீங்கள் அந்த ₹1 நாணயத்துடன் நீங்கள் சேர்த்து வச்சுருங்க. அந்த 3 பொருட்களும் அந்த சிகப்பு கலர் துணி மேலே வச்சுருங்க. விரலி மஞ்சள், ₹1 நாணயம், கொஞ்சமாக மல்லிகைப்பூ, இது 3ஐயும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த நில ஒளியில் அப்படியே விரிச்சே வச்சுருங்க. ஓப்பன்லேயே இருக்கணுங்க, அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓப்பனில் அப்படியே வச்சுட்டு மனதார சந்திர பகவானை நினச்சி உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் செல்வம்ங்கிறது நிறைந்து இருக்கணும், பணத்தடைகளே வரக்கூடாது, நாங்கள் பொருளாதார நிலையில் மிக உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க. அதை அந்த ஓப்பன் பிளேஸ்லேயே அந்த ஓப்பனாகவே வச்சுட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து போகலாம். அதை அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரமாவது அதை அப்படியே அந்த நில ஒளியிலேயே விட்டுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பௌர்ணமி அன்று இந்த பிரபஞ்சத்திடம் சக்திகள் நிறைந்து இருக்கும். அந்த நிலவின் ஒளியிலையும் இந்த பிரபஞ்ச சக்தியையும் நாம் வேண்டிக் கொண்டது அத்தனையும் அந்த வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் போயிட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சிடுங்க. நீங்கள் எங்கே பணம் வச்சு புழங்குவீங்களோ அங்கே, பணப்பெட்டியாக இருக்கலாம், பீரோவாக இருக்கலாம், ஹேண்ட்பேக், பர்ஸ், இது மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது 3 பொருட்களுமே ரொம்ப குட்டியான பொருட்கள் தான், ரொம்ப பெருசாகவும் இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்காது. ஏன்னா இந்த 3மே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒரு பொருளாகும், வாசனை நிறைந்த ஒரு பொருளாகவும் இருப்பதனால இந்த இடத்தில் இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது. அதனால நீங்க நாளைய தினத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், விலை உயர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாதுங்க. இது எல்லாமே நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு இந்த பரிகாரம் செய்கிறோம். விரலி மஞ்சளும் அம்பாளின் சொரூபமாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ₹1 நாணயம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒரு பொருளாகும். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பூக்கள், இது 3மே நம்முடைய பணப்பெட்டியில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் இது பெருகி கொண்டே இருக்கும், எதிர்மறை ஆற்றல்கள் விலகி ஓடிவிடும். எப்பவுமே பாசிட்டிவ் வைப் நம்ம வீட்டில் நிறைஞ்சி இருக்கும். இப்படி செஞ்சுட்டு இந்த முடிச்ச எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது. பூக்கள் வேணா வாடி போயிருக்குமே தவிர அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இதே மாதிரி இன்னொரு பௌர்ணமி நாட்கள்ல நீங்க இதை எடுத்துட்டு திருப்பியும் நீங்க இதே மாதிரி செஞ்சு நீங்க வச்சுக்கலாம். இதை வைக்கும்போது ரொம்பவுமே அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடியதுங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்து மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.